ஓம் சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடுமலை கடினமில்லை. கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடுமலை கடினமில்லை. சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்பா சரணம் சொன்னோம், தூரம் அதிகமில்லை, அதோ ஐயப்பன் எல்லை. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி மலைக்கு போகிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் 16ஆம் நாள் 31/12/2025 புதன்கிழமை. இன்றோடு இந்த 2025ஆம் ஆண்டு நிறைவு பெறுகிறது. இன்று புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க என்று பிரார்த்தித்து, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கின்ற வகையிலே இன்று இந்த 2025ஆம் ஆண்டினுடைய பூர்த்தி நாள். இன்றோடு 25ஆம் ஆண்டு நிறைவேற்று நாளைய தினம் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மலர்கின்றது. புதிய சிந்தனைகள் புதிய எண்ணங்களோடு நாமெல்லாம் வாழ்விலே உயர்வுகள் பெறுகின்ற வகையிலும் இந்த 25ஆம் ஆண்டிலே 2025 நமக்கு ஏற்பட்ட எல்லா விதமான சிறப்புகளையும் எண்ணி சந்தோஷப்படுவதோடு நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்து புதிய ஆண்டிலே 2026ஆம் ஆண்டிலே நம்முடைய வாழ்வு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களோடு இறை பிரார்த்தனைகளை இருந்து பிரார்த்தனைகள் செய்கின்ற வகையிலும் நாளைய தினம் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு மலர்கிறது. நாளை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற 45வது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகரஜோதி பெருவிழாவில் சுவாமி ஐயப்பனுடைய விசேஷ திரவிய ஹோமத்தினுடைய 9வது நாள் மகா யாகம் பூர்த்தியாவது. 108 பூர்ணாகுதிகள் 108 தட்டத்திலே தேங்காய், வெற்றிலை, பழம், தானியங்கள், சமித்து வகைகள், பழ வகைகள் இவையெல்லாம் வைக்கப்பட்டு சுவாமி ஐயப்பன் சர்வாலங்க பூஜிதராக வீதி வலம் வருகின்ற பொழுது அடியார்கள் எல்லாம் மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்கள் அந்த பூர்ணாகுதி தட்டுகளை எடுத்து வீதி வலமாக வந்து யாக குண்டத்திலே ஆகுதிகள் நடைபெற்று மலையாள தாந்திரிக முறைப்படி பலி பூஜைகள் நடைபெற்று இந்த மகா பூர்ணாகுதி 108 தாம்பாளத்திலே இந்த பூர்ணாகுதி யாக குண்டத்திலே சமர்ப்பிக்கின்ற சிறப்போடு கூடியதாகவும் தொலைபெற்று உபசார ஹோமங்களோடு வசுதாரா ஹோமம் நடைபெற்று மகாயாக பூர்த்தி இடம்பெறும். இந்த நிகழ்விலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.